அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை பார்த்திருப்போம், நம் வாழ்க்கையில் பார்த்திருப்போம், அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர், வித்தியாசமான ஒரு மனிதர் காயல் பட்டணத்தில் உண்டு. எனக்கு தெரிந்து பல வருடங்களாக அவரை பார்க்கிறேன். ஒரு 4 வருடமாக பார்க்குறேன். டீ குடிக்கிற இடத்துக்கு வருவார், கடைக்கு வந்து கை கொடுப்பார், துவா செய்யுமா நான் மௌத்தாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அவருடைய பேரே நான் மௌத்தாக போகிறேன். அவர் அதை தான் யாரை பார்த்தாலும் அதை சொல்லி டீ வாங்கி கொடுத்தா குடிப்பார். 10 ரூபா கொடுன்னு கேட்பார். நான் மௌத்தாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பலர்கள் கிண்டல் பண்ணுவதுண்டு. இப்படி சொல்லியே பல பேர் உனக்கு முன்னாடி போய் சேர்த்துட்டாங்களே அப்படின்வார். இன்றைக்கும் காலையிலும் அவரை சந்தித்தேன். நான் மௌத்தா போகிறேன், துவா செய்யுங்க அப்படின்வார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சர்க்கரை என்று எழுதிவிட்டு அதை நக்கினால் இனிக்காது. மௌத்துன்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது. அல்லாஹ்வுடைய நாட்டு என்னவோ அது நடக்கும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.